ஒரு நாள் என் குழந்தையோட சரவணா ஸ்டோர் நாங்கள் போயிட்டு இருக்கும்போது என் ஒய்ஃப் வண்டி நிறுத்துங்க யூட்டர்ன் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எதுக்கு சொல்றாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு யூட்டர்ன் போட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க நல்ல மரத்து நிழல்ல நுங்க ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. எவ்வளவுங்க காஸ்ட் அப்படின்னு கேட்டா ஒரு டசன் 100 rupees அப்படின்னு சொன்னாங்க. ஒரு டசன் அப்படின்றது 12 நுங்கு பீஸ் வந்து வரும். அதுதான் ஒரு டசன். இவங்களோட ஒர்க்ல நான் பார்த்த ஒரு விஷயம், அந்த நுங்குல இருக்க வாட்டர் சொல்லுவோம், இளம் நுங்கா இருக்கும், அதுக்குள்ள தண்ணி இருக்கும், அந்த தண்ணி வெளியே வராம அழகா கட் பண்ணி எடுக்கிறது தான் அதோட நேக்கு. ஸோ இதை வந்து இவங்க ப்ரொஃபஷனலாக கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றனால இவங்க கிட்ட நாங்கள் ஒரு டசன் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். ரொம்ப நேரமாக நாங்கள் வெயிட் பண்ணி சோர்ந்தே போயிட்டோம். ஏன் அப்படின்னா எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ஒரு டசன் அப்படின்றது 12 நுங்குகளை அவங்க பிரிக்கணும், அதனால நிறைய டைம் எடுக்கும்ன்றதுனால நாங்களும் வெயிட் பண்ணிருந்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி வாங்குறதுல தப்பே கிடையாது. ஒரு வழியாக நம்ம கேட்ட நுங்க அவங்க கவரில் எடுத்து போட்டு கையில் கொடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து நாங்கள் ஒன்று பிரித்து வாயில் வச்சு கடிச்சா அப்படியே தண்ணி கீழே சொட்டுதுங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல நுங்கு. நான் மட்டும் இல்லை, என் ஒய்ஃபு என் குழந்தை 2 பேருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி வெயில் நேரத்தில் இவ்வளோ பெரிய மரத்துக்கு அடியில் நீங்கள் எங்கன்னா நுங்கு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த நுங்கு சாப்பிட்ட டேஸ்ட்டோட அப்படியே கிளம்பி நாங்கள் சரவணா ஸ்டோர் போயிட்டோம். நீங்கள் எல்லாம் சரவணா ஸ்டோர் எதுக்கு போவீங்க அப்படின்னா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, பொருள் வாங்குறதுக்கு தான். பட் நாங்கள் அங்கே இருக்க ஃபுட்டு ஷாப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்குனே போவோம். மெயினாக வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்றதுக்காகவே நாங்கள் போவோம்.